எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அக்ரி யூனிவர்சிட்டியில விவசாயிகள தொழில் முனைவோரா மாத்துறக்கு, அவங்க தர திட்டங்கள பத்தி சொல்றக்கு நம்மிடையே திரு விஜயகுமார்ஜி இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கங்க. வணக்கம். அந்த திட்டங்கள பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அ வணக்கம்ங்க. இப்போ நம்மளுடைய கோவை நகரில் அமைந்திருக்கக்கூடிய வேளாண்மை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விவசாயிகள், விவசாயம் சார்ந்த தொழில் முனைவோராக இருக்குது. குறிப்பாக வந்து இளம் தலைமுறை இளைஞர்கள், மகளிர் வந்து வேளாண்மை சார்ந்த மதிப்பூட்டக்கூடிய தொழில்களை செய்து தொழில் முனைவோராக இருக்க வந்து சிறந்த வகையில் வந்து வழிகாட்டிட்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா வேளாண் வணிக மேம்பாட்டு மையம் அப்படின்னு ஒரு துறையே இருக்குது. அக்ரி பிஸ்னஸ் டைரக்டரேட்னு சொல்லிட்டு ஏபிடி, பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேளாண் தொழில் முனைவோரை உருவாக்குறதுக்கான பயிற்சிகள், வழிகாட்டுதல்கள், வங்கி கடன் பெறுவதற்கான ஆலோசனைகள், தொழில்நுட்ப மேம்பாட்டுக்கான அனைத்து வகையான வழிகாட்டுதலுமே செய்துட்டு வராங்க. அதில் வந்து ஒரு தனிநபர் மெம்பர் ஆகணும் அப்படின்னா ஆண்டு கட்டணமாக 10,000 ரூபாய் வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நிறையா அங்கே போனோம்னா வந்து ஒரு நீண்ட பட்டியல் வைத்திருக்கிறார்கள். இப்போது உதாரணமாக தேங்காய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய கோவை மாவட்டத்தில் தென்னை உற்பத்தி அதிகம். தென்னை சார்ந்த மதிப்பு கூட்டக்கூடிய பொருட்கள் வந்து நிறைய விஷயங்கள், இளநீர்லேருந்து கிரீம் தயாரிக்கிறதாகட்டும், இளநீரோட அந்த தண்ணீரை பதப்படுத்தி அதாவது பேக் செய்யக்கூடிய தொழில்நுட்பங்கள், அதுலேருந்து இன்னும் பல்வேறு வகைப்பட்ட தொழில்நுட்பங்கள் வந்து அங்கே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அனைத்து வகையான பழங்கள், காய்கறிகள் வந்து பதப்படுத்துறதுக்கான தொழில்நுட்பங்கள் இருக்குது. டீஹைட்ரேட் அண்ட் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த உலர் காய்கறிகள், உலர் பழங்கள், உலர் காய்கறிகள் வந்து உருவாக்கி அதை வந்து சந்தைப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் தராங்க. அப்புறம் மசாலா பொடிகள், ஊறுகாய்கள், காளான் வளர்ப்பு, இது போன்ற பண்ணையம் சார்ந்த கால்நடையில் வந்து இருக்கக்கூடிய பால் சார்ந்த உற்பத்தி பொருட்கள், அதோட மதிப்பு கூட்டுதல் பற்றின பயிற்சிகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து கோவை மருதமலை சாலையில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் வணிகம் மேம்பாட்டு துறை வந்து அணுகி இந்த மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு துறை இருக்குது, அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கு பிந்திய வேளாண் உற்பத்தி பொருட்களை வந்து பதப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்துக்கான அனைத்து வகையான பயிற்சிகள். கடந்த மாதம் வந்து புளி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ரசத்துக்கு பயன்படுத்தக்கூடிய புளியிலேருந்து புளி மிட்டாயிலேருந்து புளி கிரீம், புளி ஜாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்மளுடைய பண்ணை மகளிருக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதம் வந்து மசாலா பொருட்கள் தயாரிப்பு, ஊறுகாய் தயாரிப்பு, காளானில் மதிப்பு போடக்கூடிய பொருட்கள் தயாரிப்பு, சாக்லேட் தயாரிப்பு, பிஸ்கட் தயாரிப்பு, சிறு தானியங்கள் வந்து பிஸ்கட்டுகள் போன்ற மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு போன்ற பயிற்சிகள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நீங்கள் வேளாண்மை அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தை அணுகி இதற்கான மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி நம்மளுடைய வேளாண்மை அறிவியல் நிலையங்கள், நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பொங்கலூர் வேளாண்மை அறிவியல் நிலையத்திலையும் இது மாதிரி மகளிர்கள், இளைஞர்களுக்கான தொழில்நுட்ப மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தோம்னா இதில் நம்ம அங்கத்தினர் ஆகிட்டோம், அந்த ஒரு மெம்பர்ஷிப் சிஸ்டம் இருக்குதுங்க. அதில் மெம்பர்ஷிப் ஆகிட்டோம்னா இந்த பயிற்சிகள் நம்ம எடுத்துக்கலாம். பயிற்சிக்கான சான்றிதழ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து அந்த பல்கலைக்கழக வளாகத்திலேயே வந்து இதற்கான இயந்திரங்கள், தளவாடுகள் எல்லாமே இருக்குது. நம்மளுடைய பொருட்களை வந்து அங்கேயே தயாரிச்சுக்கலாம், அங்கேயே லேபிளிங் பண்ணிக்கலாம். நம்மளோட யூனிவர்சிட்டியோட லோகோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லேப் டெஸ்டிங் அங்கேயே பண்ணிக்கலாம். சந்தைப்படுத்துறதுக்கான வழிகாட்டுதல்கள் அவங்க கொடுக்குறாங்க. வங்கி கடனுதவி, இப்போ இந்த தொழிலை வந்து நம்ம விரிவாக்கம் பண்ணுறோம், நம்மளே ஒரு தொழிற்சாலை அமைக்கிறதுக்கான வழிகாட்டுதல், அதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கணும், அதற்கான ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, அதற்கான வங்கி கடனுதவி, அப்போ அதுக்கான சந்தை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுங்கிறதுக்கான வழிகாட்டுதல், அப்போ இந்த பொருட்களை வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கான வழிகாட்டுதல், இது எல்லாமே செய்துட்ருக்காங்க. இதே போன்று நம்மளுடைய தேனி மாவட்டம் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் பார்த்தீங்கன்னா EDII அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனமாக பண்ணியிருக்காங்க. ஆண்டர்பிரனர்ஸ் டெவலப்மெண்ட் இன்குபேஷன் இன்ஸ்டியூட் அப்படின்னு அதுக்கு பேர். மாதாந்திர பயிற்சிகள் வந்து அவர்களும் வந்து இது போன்ற பயிற்சிகள் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மூலிகை தாவரங்கள்லேருந்து நம்ம சாறு எடுக்கிறது, செம்பருத்தியிலிருந்து
குளிர்பானம் தயாரிக்கிறது, இது மாதிரி கொய்யா பழத்திலிருந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வேளாண்மை பொருட்களில் வந்து மிக பெருமளவு மதிப்பு கூட்டக்கூடிய விஷயங்களை பண்ணலாம். இன்றைக்கி காலநிலைக்கு வந்து வேளாண் உற்பத்தி பொருட்களை அப்படியே நம்ம சந்தைப்படுத்தணும் அப்படின்னா விலை வீழ்ச்சி, இடைத்தரகர்களோட ஆதிக்கம், நீங்கள் நீண்ட நாட்கள் வந்து சேமித்து வைக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய சவால்கள் இருக்குது. இதை வந்து அடுத்த கட்டமாக வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக நம்ம மாற்றி சந்தைப்படுத்தும் போது இதற்கான லாப விகிதங்கள் அதிகம், விற்பனை வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பம், போக்குவரத்து வசதிகள், இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் மூலமாகவே இப்போ உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் இல்லாதவங்களே இல்லை. உலகமே இன்ஸ்டாகிராமுக்குள்ளே தான் இயங்கிட்டு இருக்குது. அப்போ வீட்டில் இருந்தே வந்து கேக்கு செய்து இன்றைக்கி பெருமளவில் வந்து ஒரு தொழிலதிபராகவே நிறைய மகளிர்கள் ஆகிட்டாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்போ இங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த வேளாண் சிறுதானியங்கள் மாதிரி இருக்கக்கூடிய வேளாண் உற்பத்தி பொருட்கள், பழங்கள், இப்போ நம்ம பகுதியில் வந்து கொக்கோ வந்து நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம். நம்ம எல்லாருமே வந்து அந்த நிறுவனங்களுக்கோ அல்லது அந்த வியாபாரிகளுக்கு தான் கொடுத்துருமே தவிர இதிலேருந்து ஹோம்மேடு சாக்லேட்ஸ் நம்ம பண்ணலாம். இப்போ தேங்காயிலிருந்து உதாரணமாக சொல்லப்போனால் தேங்காய் பால், தேங்காய் பருப்பி, தேங்காய் மிட்டாய், இது மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம இதில் வந்து இளநீரில் வந்து இளநீர் கூழ், இளநீர் வந்து அந்த பதப்படுத்தப்பட்ட இளநீர், இது மாதிரி நிறைய பொருட்கள் குறைந்த முதலீட்டிலே வந்து செய்ய முடியும். இது மாதிரி செய்யலாம். இதே மாதிரி பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி EDIAல பார்த்தீங்கன்னா செம்மை மாதர் அப்படின்னு ஒரு திட்டம் செயல்படுத்துகிறாங்க. இப்போ வந்து பொதுவாக வந்து ஒரு 10,000 ரூபாய் ஒரு நபருக்கு கட்டணும் அப்படின்னா, இதே மகளிராக இருந்தாங்கன்னா ஆண்டு உறுப்பினர் கட்டணம் வந்து 3,500 ரூபாய் மட்டும்தான். இந்த 10,000 ரூபாய்க்கு பதிலாக அவங்களுக்கு இந்த அனைத்து வகையான பயிற்சிகளும், ஆலோசனைகளும், வழிகாட்டுதலும் எல்லாமே கொடுக்குறாங்க. இது மாதாந்திர கூட்டங்கள், மாதாந்திர பயிற்சிகள், வழிகாட்டுதல் எல்லாமே தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்களோட தொடர்பு எண்களை நம்ம வந்து கீழே கான்டாக்டில் கமெண்ட்ஸில் கொடுக்குறோம். நம்ம அன்பர்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். மத்திய மாநில அரசுகள் வந்து விவசாயிகளுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த விவசாயிகளாக நம்ம தான் வந்து அது என்னன்னு தெரிஞ்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ஒரு முயற்சி எடுத்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பொருட்களை மதிப்பு கூட்டி விற்கிறது மூலிமா தான் நம்ம இனி சர்வைவ் ஆக முடியும். நன்றிங்க. நன்றி. இது அந்த ஸ்கீம்ஸ்